நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு சில என்னோட அரசியல் நிலைப்பாடு இதுதான் அப்படின்ற ஒரு தலைப்பில் மாணவர்கள் மத்தியில் உரையாடினார். என்ன உரையாற்றினார்னா, அது வழக்கம் போல் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ள கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கார். அதாவது ஒரு மாணவர் கேள்வி கேட்குறாரு ஒரு கவர்னர்கிட்ட, தமிழக அரசு இயற்ற சட்டங்களை ஃபுல்லாக அதாவது நீங்கள் திருப்பி அனுப்பிடுறீங்களே, ஏன் நீங்கள் அதுக்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, 3 வகையான இது இருக்குது. ஒரு மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை ஏற்று அனுப்பும்போது அது சரியாக இருந்தால் ஒரு ஆளுநராக ஒப்புதல் அளிக்கலாம். இரண்டாவது, ஆளுநருக்கு திருப்தி இல்லைனால் சரியில்லைனால் நிறுத்தி வைக்கலாம். இதற்கும் மேல மூன்றாவதாக இதுல திருப்தி இல்லை அப்படின்னு நான் திருப்பி அனுப்பி மாநில அரசு மீண்டும் அதை விவாதித்து சட்டமன்றத்தில் சட்டமாக இயற்றி அதை திருப்பி அனுப்பினால் மூன்றாவதாக நான் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். அதற்கு மாற்றாக அதில் ஏதாவது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பேன். ஜனாதிபதி சரியாக இருந்தால் ஒப்புதல் அளிப்பார்கள், சரியாக இல்லை, தனக்கு நேரம் இல்லை, பார்க்கறதுக்கு சந்தேகம், இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நிறுத்தி வைப்பாங்க. இதுதான் முறை. அதாவது மத்தியிலையும் மாநிலத்திலையும் வேறு வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி ஆளும் போது சில அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். நாங்கள் என்னைக்குமே ஜனாதிபதிக்கு கீழே இருக்கிறவங்க தான் ஆளுநர்கள், இதில் எந்த அரசியலும் இருக்காது அப்படின்னு சொன்னார். அடுத்து, இந்த மாநில அரசு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு, இதுக்கு நீங்க ஏன் ஒப்புதல் அளிக்கல அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் ஒப்புதல் அளிக்காம அந்த சட்டம் நிறுத்தி வச்சாலும் ஒப்புதல் அளித்ததாகவே அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு அவரே ஒரு விளக்கம் சொல்றாரு. நீதிமன்றங்களும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த ஆலைகளால் இங்கே தீங்கு விளைவிக்கிறதுனால மக்கள் இதுவரைக்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக, ஸ்டெர்லைட் ஆலை யாருன்னா வேதாந்தா நிறுவனம். வேதாந்தா நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சதுதான். வேதாந்த நிறுவனம் யாரோட பின்புலத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனங்கிறது. அந்த நிறுவனத்தை தமிழகத்தில் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை அந்த நிறுவனம் நடத்தக்கூடாதுன்னு நம்ம உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளிச்சாங்க. இது தமிழக அரசு சட்டமன்றத்தில் விவாதிச்சு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிச்சு அந்த இதை ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆளுநர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஆளுநர் என்ன சொல்றாரு, நான் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தாலும் நான் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததாகவே அர்த்தம் அப்படின்னாரு. ஆன்லைன் நம்பிக்கை எதிராக ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு அனுப்பி வச்சாங்களே இன்றைய தமிழக அரசு, கடந்த அரசும் இதே செஞ்சாங்க. நீங்க அப்போலாம் கம்முனு கிடப்புல போட்டிருந்தீங்க. இந்த அரசு ஏற்றி அனுப்பிச்சோன்னு திருப்தி அனுப்பிச்சிங்க. நீங்க திருப்தி அனுப்பிச்சோன்னா மீண்டும் சட்டசபையை கூட்டி விவாதிச்சு அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் அளிச்சு இரண்டாவது முறையாக இன்னைக்கு உங்க டேபிள்ல அந்த சட்டம் தூங்கிக்கிட்டு இருக்க. அப்போ நீங்க அதுக்கு ஒப்புதல் அளிக்கலைனாலும் நீங்க ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஏற்பட்ட தீர்மானத்தை நீங்க ஒப்புதல் அளிச்சாக நாங்கள் ஏத்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்கல. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு குரல் எழுப்புறாங்க. இதுல அனைத்து அரசியல் கட்சிகளும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், கூட்டணி கட்சியில இருக்கட்டும், ஜாதி கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க ஒரே குரலா ஒலிக்கிறது என்னன்னா, இந்த ஆளுநரோட சர்ச்சைக்குரிய இந்த விவாதம் தான், சர்ச்சைக்குரிய ஆளுநரோட பேச்சு. இப்படிப்பட்ட ஆளுநரை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வைகோ காலையில பொங்கி அறிக்கை வெளியிட்டிருக்கார். இதே மாதிரி அன்புமணி ராமதாஸ், ஏன்னா தமிழக முதல்வர் அவர் யதார்த்தமா எல்லாரும் சொல்றதுதான், இந்த மாதிரி எதிர்கட்சி கூட்டணியில இருக்க தலைவர்களும் இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஆளுநரை உருவாக்கிக்கிட்டார் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. ஏன் இந்த ஆளுநர் நமக்கு தேவை அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களா இருக்கட்டும், மாணவ சமுதாயம், ஏன்னா மாணவ சமுதாயத்தை முன்னாடிதான் இவர் இந்த மாதிரி பேசுறாரு. ஏன் வருங்கால தூண்களாக பார்க்கப்படுகிற மாணவர்களை ஏன் இவர் குழப்பணும்? அதே மாணவர் அந்த வார்த்தையை
ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக நீங்க வந்து ஒப்புதல் அளிக்கலையே, அப்போ அதையும் வந்து மக்கள் நீங்க ஏத்துக்கிட்டதாக மக்கள் கருதலாமா அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாரு பதில்? அதாவது தான் ஒரு அதிகாரம் அந்த நாற்காலியில இருக்கிறோம், நம்ம சொல்றதெல்லாம் சட்டம் அப்படின்னு அவர் நினைக்கும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஆளுநர் தான் பெரிய பவர் அப்படின்றது இப்போ ஒரு பிம்பம் இருந்தது. இன்னைக்கு தெரியும் ஆளுநர் அவரோட பவர் என்னன்னு. ஆளுநருக்கு இன்னைக்கு செலவு பண்றதே நம்மளுடைய வரி பணம் தான். உங்களுக்கு இவ்வளவு இத்தனை பெரிய ஏக்கர்ல இவ்வளவு பெரிய பங்களா இவ்வளவு பெரிய மாதாந்திர செலவுகள் இதெல்லாம் தேவையான இன்னைக்கு சாதாரணமா இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகிட்டீங்களே, எதுக்கு ஆளுநர்ன்ற மாதிரி. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஊட்டியில் ஒவ்வொரு ஏரியாலையும் குளிர் பிரதேசங்களையும் உங்களுக்கு இன்னைக்கு பங்களா, அங்கேயும் இன்னைக்கு ஒரு 100 பேர் வேலையாட்கள். சாதாரணமாவே இது இந்த பதவிங்கிறது என்ன, எப்போ உருவாக்கப்பட்டது? ஏன்னா மக்களாட்சி வந்துருச்சு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி செய்யறாங்கன்னா அவங்க இப்ப முதலமைச்சர் இருக்காருன்னா முதலமைச்சர் வந்து நமக்கு ஒரு வேலைக்காரனாக முதலமைச்சராக பணியாற்றுறாரு. அவருக்கு நம்ம வந்து 5 வருஷம் கொடுத்துருக்கோம். நீங்க நல்லா பணியாற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம், இல்லைன்னா உங்களை மாத்திட்டு இன்னொருத்தரை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னா மக்கள் வந்து தன் அளிக்கிற வாக்கு மூலமா. அப்போ நம்ம ஒருத்தரை நியமிக்கிறோம்னா அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க தான் நம்மளை ஆளணும், அவங்க தான் நமக்காக பார்லிமெண்ட்ல இங்க இருந்து போய் பேசுவாங்க, சட்டசபையில இங்க இருந்து பேசுவாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இந்த நிர்வாகத்தை கண்காணிக்கிறதுக்காக மத்திய அரசால் நியமிக்கப்படுற ஒரு, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு புரோக்கர் மீன்ஸ் தப்பா நினைச்சிடக்கூடாது, இடைத்தரகர். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்றது. 2 அரசுகளுக்கு வந்து உறவுகளுக்கு இவர் ஒரு பாலமா இருப்பார். இதுதான் ஆளுநரோட வேலை. ஆளுநர் அப்படின்னா இந்த சினிமாவில் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு படம் பார்த்தோம், 1947 ஆகஸ்ட் 16 ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் சென்னை மாகாணத்தில் ஒரு வைஸ்ராய்ஸ், இன்னைக்கு வந்து அது வந்து ஆளுநர். இந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துமே பிரித்து, அதாவது அன்னைக்கு சென்னை மாகாணம்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 சேர்ந்து சென்னை மாகாணமா இருந்தது. இப்படிப்பட்ட பல மாநிலங்கள் இணைந்து அதை வந்து ஒரு மாகாணமா அமைச்சு அதுக்கு ஒரு ஆளுநரை நியமிச்சாங்க ஆங்கிலேயர் காலத்துல. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இங்க வந்து வெயிலா இருக்கும்போது கொடைக்கானல், ஊட்டி போன்ற குளிர் பிரதேசங்கள்ல போய் ஓய்வு எடுப்பாங்க, அதுக்காக அங்கே பங்களாக்கள் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி, நீங்களும் இங்க உள்ள மக்களும் சாதாரணமா ஒரு மக்கள். ஆனால் உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கே தெரியும், உங்களுக்கு உங்களுடைய பங்களால 150 வேலையாட்கள் தேவையா? நீங்க தான் வந்து மிகப்பெரிய புரட்சி செய்ய வந்தீங்க, அரசுடைய செலவுகளை குறைக்கிறேன் வந்தோடனே சொன்னீங்கல்ல. ஏன் இவ்வளவு பேர் தேவையில்லைங்க, கவர்னர் பதவியை நீங்க வந்து வேற சாதாரண மக்களோட மக்களா நீங்க ஒரு அதிகாரி மாதிரி நீங்க வந்து டீல் பண்ணலான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்தியாலே வந்து உங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் தான் வாகனத்துக்கு பதிவு எண் இல்லாத வாகனத்துல பயணம் பண்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 வாகனங்கள்ல ஒரே மாதிரி வண்டியை பயன்படுத்திக்கலாம். 2 வாகனத்துக்கும் எந்த வண்டியில நீங்க போறீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக பதிவு எண் இல்லாம நீங்க போகலாம். இதே மாதிரி ஜனாதிபதிக்கு எத்தனை வண்டி வேணாலும் வச்சுக்கலாம், 5 வண்டி மினிமம். அப்ப அந்த அளவுக்கு நீங்க தான் இன்னைக்கு வந்து அந்த நீங்க மாநிலத்துல முக்கியமா, அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஜனாதிபதி. இந்த செலவுகள்லாம் வந்து தேவையா, இது மக்களோட வரிப்பணம் தானே அப்படிங்கிற பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்களே ஏன் உருவாக்கிக்கிறீங்க? உங்களுக்குன்னு இருக்கிற அதிகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்திட்டு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான நீங்க ஆளுநர்னா ஆளுநர் வேலையை மட்டும் கவனிக்கலாம். நீங்க ஏன் அரசியல்வாதி மாதிரி அப்பப்போ கூட்டம் நடத்திட்டு நீங்க கருத்து கேட்டு கூட்டுறமோ, மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்யறாங்க நான் ஆய்வு செய்ய போறேன்னு ஒவ்வொரு மாவட்டமா போறது, இந்த மாதிரி போறதுனாலதான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து ஏன் இது இதனோட பவர் என்ன ஏது அப்படின்னு அதை பத்தின ஆராய்ச்சியில இறங்கி உங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாதாரண மக்களும் இன்னைக்கு கேள்வி கேட்கிற சூழ்நிலைக்கு நீங்களே உங்களை வந்து உருவாக்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதனால நம்ம இந்த மூலமா என்ன சொல்ல வர்றோம்னா, தமிழக ஆளுநராக இருக்கிற ரவி ஆளுநராக மட்டும் தன்னுடைய நிர்வாகத்தை கவனிக்கணும், அரசியல்வாதி செய்ய வேண்டிய வேலையை இவர் வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மக்கள் சார்பாக நம்மளும் கேட்டுக்கிறோம்.
ஆளுநராகவே பயணிக்கட்டும். அரசியல்வாதிகள் அவங்கவுங்க பணியை அவங்க கவனிப்பாங்க. அரசியல்வாதிகள் தவறு செய்யும் பட்சத்தில் நீங்க உங்களுடைய பரிந்துரையை மத்திய அரசுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இவங்க இந்த தவறுகள்லாம் செய்யறாங்கன்னு நீங்க அதை தொலைக்காட்சிகள்லையோ பத்திரிகைகள்லையோ பேட்டி கொடுக்கறதுக்கோ அதுக்கே உங்களுக்கு எந்தவித இதுவுமே இல்லை. நீங்க எதுவா இருந்தாலும் கடிதம் மூலமாக உங்களுக்கு முதலாளியாக இருக்கிற மத்திய அரசு, ஏன்னா நீங்க சொன்னீங்க நாங்க மத்தியிலையும் மாநிலையும் வேறு வேறு அரசியல் கட்சிகள் ஆனாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம நாங்க அதிகாரிகளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களையும் ஜனாதிபதியும் நியமிக்கிறதாரு அரசியல் கட்சி தானே. அந்த அரசியல் கட்சிக்கு நீங்க விசுவாசமான ஆளா காட்டிக்கிட்டா தானே உங்களை அந்த பதவிக்கே அவங்க பரிந்துரை பண்றாங்க. அது கூட தெரியாதான் இங்க இருக்க மக்களுக்கு. நீங்க மத்தியில வேற கட்சி இங்க வேற கட்சி இருக்கு, ரெண்டு பேருக்கு நாங்க என்னைக்குமே சமநிலையில எங்களுக்கு யாருன்னா ஜனாதிபதி கீழே தான் நாங்க, மத்திய அரசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்க. மத்திய அரசு உங்களை நியமிக்கலைன்னா நீங்க இங்க வந்திருப்பீங்களா? ஜனாதிபதி உங்களை நேரடியா இந்த மாநிலத்துல இந்த ரவிங்கிற அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி சிறப்பா பணியாற்றினாரு, இவரை தூக்கி தமிழ்நாட்டுக்கு கவர்னரா போடுங்க அப்படின்னு ஜனாதிபதி நேரடியா உங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்களா? நீங்க தான் இப்போ ஒட்டுமொத்தமா பிஜேபியோட மறு உருவம் தானே தமிழ்நாட்டில் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆளுநர் அவர்கள். நீங்க என்ன பேசினாலும் இந்த மக்கள் உங்களுடைய பேச்சுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கறதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க. இனிமேலாவது அரசியல்வாதிகள் வேலையை நீங்க பார்க்காம ஆளுநர் வேலையை மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நமது இந்த சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.